எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். வட்டக்கச்சி, கட்டைக்காடு, ஒற்றைப்பனையடி, குளத்தடி அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஏக்கர் தென்னங்காணியும் ஒரு 3 ஏக்கர் வயல் காணியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். இலங்கை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நிறைய காணிகள் வந்து நாங்கள் வந்து விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்கிறோம். உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கதைச்சி பேசி நேரடியாகவே தந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய யூடியூப் தளம் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தளமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக வந்து பாருங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது எங்கள் நிலமண்டு, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நிலமன்னு சொல்லி டிக்டாக்கும் இருக்குது, மறக்காமல் வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணி இருக்கின்ற சரியான முகவரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டக்கச்சி, கட்டைக்காடு, ஒற்றைப்பனை குளத்தடி அருகாமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ஏக்கராக அமைஞ்சிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஏக்கர் தென்னந்தோப்பு காணியும் 3 ஏக்கர் வயல் காணியுமாக இருக்குது. இந்த வயல் காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 போகமும் வயல் செய்யக்கூடிய காணியாக தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபோகமும் காலபோகம் செய்யக்கூடிய மாதிரியான வயல் காணியாக தான் இருக்குது. தண்ணி பங்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஏக்கர் தென்னங்காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 135 தென்னம்பிள்ளைகளோட எல்லா தென்னம்பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மரங்கள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காய்களோடு தான் இருக்குது. உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும். நான் வந்து காணியை உங்களுக்கு முழுவதுமாக சுட்டி காட்டுறேன். நீங்கள் வந்து காணொலியை வந்து ஓட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து இந்த காணியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய குளமும் இருக்குது. அந்த குளத்தை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன். இங்கேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும் பாருங்கள். தொங்கலில் அந்த சம்பு புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த வயலுக்கு கொஞ்சம் அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பு புல் பச்சையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளம். வயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்படையாக இருக்குது. வயல் வந்து இந்த தென்னந்தோப்பு காணி வந்து நடுவில் இருக்குது. வயல் வந்து எல் வடிவத்தில் அவர்களுடைய அந்த 3 ஏக்கர் வயலும் வந்து இருக்குது. நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னந்தோப்பு காணி இருக்குது. சுற்றி மற்ற பக்கம் 2 பக்கமும் வேறு வேறு ஆக்கிற வயல் காணி இருக்குது. இவருடைய வயல் காணி வந்து ஒரு எல் வடிவத்தில் அமைஞ்சிருக்குது. தென்னை மரங்களில் உங்களுக்கு காய்கள் வந்து பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு காய்கள் இருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக வந்து வட்டக்கச்சி பிரதேசத்தில் வந்து தென்னை மரங்களுடைய வளர்ச்சின்றது வந்து எல்லா இடங்களையும் ஒப்புடு செய்யல அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தெரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக வந்து காணிக்கு நடுவில் வந்து ஒரு சிறிய ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது பாருங்கள். இந்த வாய்க்கால் வந்து அங்கே பின்னுக்குள்ளே வயலுக்கு போகுது. முக்கியமாக வந்து இந்த சிறிய வாய்க்காலினூடாக இந்த தென்னந்தோப்புகளுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து விடக்கூடிய மாதிரி இருக்கும். இலகுவான முறையில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து கடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த தென்னை மரத்தினுடைய வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாகவே இருக்குது. நல்ல தண்ணி நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறதால தென்னை மரம் நல்லா காய்க்கக்கூடிய மாதிரியான தென்னை மரங்களாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பண்ணை செய்கிறதுக்கு ஒரு உகந்த காணியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகாமையில் வந்து வீடுகள் இல்லை, சுற்றி வயல் தான் இருக்குது. அந்த வயலுக்கு அங்கால தான் ஒரு கொஞ்சம் தூரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தள்ளி தான் இருக்குது. ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு இடம்ன்றதால நீங்கள் வந்து குறிப்பாக வந்து பண்ணை செய்யலாம். அதாவது கோழி பண்ணை, நீங்கள் மாட்டு பண்ணை, பன்றிகள் வளர்க்குறது, இந்த மாதிரியான பண்ணைகள் வந்து நீங்கள் வந்து ஒதுக்குப்புறங்களில் செய்கிறது உங்களுக்கு வந்து அது ஒரு இலகுவான முறையாக இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து
இந்த ஒரு பிரச்சனையும் வந்து செய்யாமல் இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடுகள் பன்றியெல்லாம் வளர்க்குறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தும்பு தொழிற்சாலை நீங்கள் வந்து போட்டு செய்கிறதுக்கும் இது ஒரு நல்ல இடமா இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தென்னை மரங்களும் இருக்குது. நீங்கள் அதோடு சேர்த்து ஒரு தொழிற்சாலை தும்பு தொழிற்சாலையும் செய்து நீங்கள் அதுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம்னு நான் சொல்ல வரேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல ஒரு தொந்தரவில்லாத இடத்துல காணிகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஆகவே உங்களுக்கு இது ஒரு நல்ல காணியாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு ஒதுக்குப்புறமான இடம் பண்ணை செய்யக்கூடிய மாதிரியான நல்ல இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து இந்த காணொளி பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக வந்து இந்த வயல் காணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வட்டக்கச்சி பக்கங்களில் வந்து நல்ல பொலி அடிக்கக்கூடிய வயல் காணியெல்லாம் தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு 30 to 35 பேக் அடிக்கக்கூடிய மாதிரியான வயல் காணி தான். நல்ல பொலி அடிக்கக்கூடிய வயல் காணி. தென்னையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தென்னையில் கூட காய் இல்லாமல் நான் பார்க்கவே இல்லை. எல்லா தென்னையிலையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல காய்கள் இருக்குது. 2 பிலாமரம் நிற்கிது காணிக்குள்ளே. அது நல்ல காய்களோடு நிற்கிது 2 பிலாமரங்கள். முக்கியமாக வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உறுதி காணி. நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தால் யோசிக்க தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமையாளர் வந்து சரியான முறையில் வந்து வச்சுருக்கிறார். இது வந்து ஒரு உறுதி காணி. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 லட்சம் ரூபாய் சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். ஆனால் வந்து நீங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை நேரடியாக தரப்போகிறேன். நீங்கள் வந்து விலை சம்பந்தமான முழு விவரங்களையும் வந்து அவருடைய கதைச்சி நீங்கள் வந்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணி ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அவரோட கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. இதே மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். அதாவது வந்து புரோக்கருடைய தலையீடுகள் இல்லாமல் அவர்களுக்கு வந்து நீங்கள் புரோக்கர் ஃபீஸும் கொடுக்க தேவையில்லை. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக கதைச்சி பேசி கொடுக்கக்கூடிய மாதிரி விளம்பரம் செய்து நாங்கள் தருவோம். அதில் வந்து நீங்கள் எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம். இதில் நாங்கள் வந்து விளம்பர சேவைன்னு சொல்லி எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் உங்களுக்கு தரோம். எங்களுக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். முக்கியமாக வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி டிக்டாக்கும் ஃபேஸ்புக்கும் இருக்குது எங்கள் நிலம்னு சொல்லி அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நான் உங்களோட மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.